අදාපි බලන්න යන්නේ දෙක තෙස්ලෝනි දෙවනි පරිච්ඡේදයේ நாங்கள் இன்னை பார்க்க போறோம் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே නොපනත්කමේ අභිරහස සහ එය වළක්වන්නා වූ සුද්ධාත්මයන්ගේ ක්‍රියාව. ஆஹ், தேவத்துவத்தின் ரகசியமும் அதை தடை பண்ணுகிறதான கிரியைகளும். නොපනත්කමේ අභිරහස ක්‍රියා කිරීමෙන් අපොස්ටසි පැටියාමක් ගේනවා සභාවටත් ලෝකයේ සමාජ තන්ත්‍රයටත්. ஆஹ், இந்த தேவ கோபாக்கினின் ரகசியத்தினாலே சபையினுடைய செயல்களை ஸ்தம்பிதமடைய செய்கிற செயல்பாடாக இருக்கிறது. ලෝකයයි සභාවය අතර වෙනසක් නැති තරමට. உலகத்துக்கும் சபைக்கும் இடையில வித்தியாசம் இல்லாத நிலை. ඇයි මේකට නොපනත්කමේ අභිරහස කියන්නේ? ஏன் இதை அங்கே அறியப்படாத ரகசியம் என்று சொல்லப்படுகிறது? මෙච්චර දැන් වහන්සේ යහපතට දුන්නු පනත් මෙපමණ කඩ කරන කාලයක් මීට ඉස්සෙල්ලා තිබිලා නැහැ. தேவன் கொடுத்த கற்பனைகளை இதுவரைக்கும் இந்த கற்பனைகளை மீறின நாட்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மீறுதல் ஏற்பட்டிருக்கிறது. ඒකට අභිරහස කියලා කියන්නේ ආත්මික සිතෙන් සුද්ධාත්මයන් වහන්සේ තුලින් වටහා ගත්තේ නැත්නම් අපිත් ඒ දේවල් වලට එකඟ වෙලා ඒව කරනවා. இதனுடைய ரகசியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியினாலே இதை குறித்து நாங்கள் விளங்கி கொள்ளாவிட்டால் நாங்களும் இந்த காரியங்களை அங்கே அடிமையாகி விடுகிறோம். උදාහරණයක් වශයෙන් ස්වාමීන් වහන්සේගේ පනතක් තමයි අම්මයි තාත්තයි එක්ක දරුවෝ ඉන්න ඕන. முதலாவது சொல்லப்படுது தாய் தகப்பனோடு கூட பிள்ளைகள் ஒன்றாய் இருக்க வேண்டும். ඉතින් දැන් දරුවෝ ලෙවල් කරාම කියනවා අපි වෙන රටකට අරින්න මෙහි ඉඳලා වැඩක් නැහැ දෙමව්පියෝ මේ වලට එකඟවත් වෙනවා. எனவே பிள்ளைகள் சொல்வார்கள் நாங்கள் இங்கே இருந்து எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று அதை பெற்றோரும் அங்கே ஏற்றுக்கொள்கிறவர்களா இருப்பார்கள். ලෝකයය ඒක කරන නිසා දේව භක්තිකයත් ඒකට එකඟ වෙනවා. உலகத்தார் அதை அதை செய்கிறபடினால உலகத்தாரும் அதை அங்கே சபையாரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் உலகத்தார் செய்ததுனால. ඉතින් අපිට කියලා තියෙන්නේ ලෝකෙන් ඉගෙන ගන්නද? எங்களுக்கு சொல்லியிருப்பது உலகத்தாட்டத்துல இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். අපි ලෝකෙට පහන විය යුතුනේ. நாங்கள் உலகத்துக்கு அங்கே விளக்கா இருக்க வேண்டும். ඉතින් යේසුස් වහන්සේ කිව්වා ශරීරයේ පහන ඇසය ලෝකේ පහන ඔබය. எனவே ஆண்டவர் சொன்னாரு சரீரத்துக்கு விளக்கு நீங்கள், சரீரத்துக்கு விளக்கு கண்கள், உலகத்துக்கு வெளிச்சம் நீங்கள், விளக்கு நீங்கள். ලෝකේ ඇසවන අපි අන්ධ වුණොත් අපේ පහන නැති වෙලා ගියොත් ලෝකය කොපමණ අන්ධ වෙයිද? அங்கே உலகத்துக்கு விளக்காக இருக்க வேண்டிய நாங்கள் எங்களுடைய கண்கள் குருடாய் போய்விடுமே ஆனால் எந்த அளவுக்கு உலகம் இருளிலே கடந்து செல்லும். ඒවම් දෙක තෙස්ලෝනි 1:2 ඒවයි පය එක දෙකද? දෙක තෙස්ලෝනි දෙවනි පරිච්ඡේදයේ 1:2 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1-2. சகோதரரை, நீங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்து வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். සිංහලෙනුත් කියවන්න. සහෝදරයනි, අපගේ ස්වාමියෝ වෙන කවුරුහරි කියවන්න වෙන්නේ මේ වහන්සේගේ ඊමද උන්වහන්සේ වෙත අපගේ மன்னிக்கவும் 2 தெசலோனிக்கர் 2 ස්වාමීන් වහන්සේගේ දවස ලං වී ආත්මයෙන්වත් වචනයෙන් ඔව්
එතකොට ස්වාමීන් වහන්සේගේ ඊමත් අපි උන්වහන්සේට එකතු වීමත් ලොකු බලාපොරොත්තුවක්. எனவே 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1 தேவனுடைய வருகை குறித்து நாங்கள் மிகுந்த ஆர்வமுள்ளவர்களா இருக்க வேண்டும். ඒගොල්ලෝ අතර ධර්ම භේදයක් පැතුරුණා. දැන් මේ ස්වාමීන් වහන්සේ ඇවිල්ලා ඉවරයි කියලා. அவர்களுக்குள்ளே ஒரு உபதேச கோளாறு இருந்தது. தேவன் வந்து போய்விட்டார். වහන්සේගේ දවස ලං වී තිබේයයි ආත්මයෙන්වත් වචනයෙන්වත් අපෙන් ලැබුණක් මෙන් පෙන්වන ලියුමකින්වත් ඔව්. ඉතින් ස්වාමීන් වහන්සේගේ දෙවනීම ගැන වැරදි ඉගැන්වීම් කීපයක් තියෙනවා. தேவனுடைய வருகை குறித்து தவறான உபதேசங்கள் பல இருக்கிறது. දෙවනීම වෙලා ඉවරයි. 2ஆம் வருகை முடிந்து விட்டது. දෙක අමුතුවෙන් වෙන්න දෙයක් නැහැ. මේව ඔක්කොම තිබිච්ච විදිහටම යනවා. இரண்டாவது இது விசேஷமா இதை குறித்து கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே முடிந்து விட்ட ஒரு காரியம். තුන දෙවියන් වහන්සේ ලෝකයේ එච්චර කිට්ටුවෙන් ක්‍රියා කරන්නේ නැහැ. හැම එකම දෙවියන් වහන්සේ එක ඉඳලා හරියන්නේ නැහැ. மூன்றாவது உலகம் அங்கே தேவனுக்கு நெருக்கமாக இருப்பதில்லை. அவ்வளவு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. හතර සභාව තුළම බොරු අනාගත භක්තිවරු නන් මාදිලියේ බොරු අනාගත වාක්‍ය කියන්න පටන් ගන්නවා. அது மாத்திரமல்ல, சபைகளே அநேக பொய்யான போலியான தீர்க்க தரிசனங்கள் சொல்றவர்கள் அதிகமாக இப்பொழுது இருக்கிறார்கள். හතර මලවුන්ගේ නැගිටීමක් නැහැ. அடுத்தது சொல்றார்கள் உயிர்த்தெழுதல் அங்கே இல்லை என்று சொல்லி. පහ අපි මැරෙන්නේ නැහැ, සදාටම ජීවත් වෙනවා. 5 நாங்கள் மரிப்பதில்லை, நாங்கள் நித்திய காலமாய் நாங்கள் உயிரோடு இருப்போம் என்று ඒ ඔක්කොම ධර්ම ભેද. இவையெல்லாம் அங்கே தவறான உபதேசங்கள். 6 අපිට අමුතුවෙන් සූදානම් වෙන්න දෙයක් නැහැ. ස්වාමීන් වහන්සේ එන කාලෙක එයි. எனவே நாங்கள் விசேஷித்த விதமாய் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வர்ற நேரத்தில் அவர் வரட்டும். ඉතින් දේවචනේ කියනවා ඒ අයුතුකමේ පුත්‍රයා එලිදරව් වෙන්නේ මේ එලිදරව් වෙනවා මේ නොපනත්කම වැඩි වෙගෙන යනවා. எனவே இந்த கட்டளையை நிறைவேற்றாதபடினாலே அங்கே அந்தி கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துவே என்ன சொல்றது, என்ன போல எதிராய் செயல்படுகிற கிரியைகள் அதிகரிக்கிறது. පළවෙනි යොහාන 4:3 කියනවා අන්තක්‍රිස්තුගේ ආත්මය දැන් ලෝකේ ගමන් කරනවා කියලා. 1 யோவான் 4:3 சொல்லப்படுகிறது, இப்பொழுதே அந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி. දෙවනි තෙසලෝනි 3:4 කියවන්න. 2 தெசலோனியர் 2:3 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்திலே தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். කිසිවෙකුට කිසිවෙක් නුඹලා රවටන්න ඉඩ ආරිල්ලා මක්නිසාද ඇදහිල්ලෙන් වැටියාමත් විනාශයේ පුත්‍රයා වන පාපේ මනුෂ්‍යයා එළිදරව් වීමත් පළමුවෙන් වුණොත් මිස ඒක නොපැමිණෙන්නේය. ඔහු දෙවියන් වහන්සේයයි කියනු ලබන්නා වූ කෙනෙක් නමස්කාර කරනු ලබන්නා වූ සියල්ලන්ට විරුද්ධව සිට ඒ සියල්ලන්ට වඩා තමාම උසස් කරගෙන දේව මාලිගාවෙහි වාඩි වී හිඳ තමා දෙවිව සිටින්නේයයි පෙන්වන්නේය. එතකොට අපි ඉගෙන ගන්නවා ඉස්සෙල්ල වැටියාමක් එනවා. முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள விட முதலில் ஆரம்பத்தில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது. ඒක සභාවෙත් වැටියාමක් එනවා. ලෝකෙ මිනිස්සු මෙතෙක්කල් දැනන් හිටිය හොඳ දේවල් අත්හරින කාලෙකුත් එනවා. எனவே சபைக்கு ஒரு வீழ்ச்சியும் வருகிறது. அது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் அறிந்திருந்த காரியங்கள் அங்கே அறியாமல் போகிற ஒரு நாட்களும் இருக்கிறது. පරණ කිවිසුමේ අන්තිම පොත වන මලාකි පොතේත් කියනවා ඒ ලක්ෂණ. எனவே பரிசுத்த வேதாமத்திலே பழைய ஏற்பாடு கடைசி புத்தகத்திலே மல்கியாவில் கூட அதனுடைய அடையாளங்கள் தெரியக்கூடியதா இருக்கிறது. තරුණ වයසේ බහරයවත් හරිනවා. இளம் வயது மனைவியை விட்டு விடுதல். එතකොට ඒ අන්තක්‍රිස්තුගේ ආත්මය
දේව මාලිගාවෙම එයා දෙවියන් වහන්සේ වගේ පෙනී සිටිනවා. எனவே அந்தி கிறிஸ்துவின் ஆவி தேவனுடைய ஆலயத்திலே தேவனைப் போல தன்னை வெளிப்படுத்துகிறவனா இருப்பார். එයාම උසස් වෙනවා. அவனே தன்னைத்தானே உயர்த்திக் கொள்கிறான். එයා නමස්කාරය හොරකම් කරගන්නවා. தேவனுடைய ஆராதனை அவன் கொள்ளையடிக்கிறான். මේක කරන්නේ දේව සභාව ඉඳගෙන දෙවියන් වහන්සේගේ මාලිගාව ඉඳගෙන. எனவே இது நடைபெறுவது தேவனுடைய ஆலயத்திலே இருந்து கொண்டுதான் இது நடக்குது. ඉතින් මේක අපිට වෙවුලීමක් ගෙන දෙන්න ඕන. இதை குறித்து நமக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட வேண்டும். අන්තක්‍රිස්තුගේ ආත්මයෙන් ක්‍රියා කරන දේශකයෝ ගැන. அதாவது அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடைய பிரசங்கியாளரை குறித்து. ඒක ඒගොල්ලෝ දැනුවත්ව කරත් නොදැනුවත්ව කරත් මේ කාලේ ආත්මයට අහු වෙලා ඒගොල්ලෝ. அவர்கள் இதை அறிந்து செய்கிறார்களோ அறியாமல் செய்கிறார்களோ தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். ඉතින් මේ නොපනත්කමේ අභිරහස්සේ විශේෂ ලක්ෂණයක් තමයි අපොස්ටේට් චර්ච් එක. මෙසේ අවසාන කාලේ පිරිහුණු ස්වභාවය. எனவே கடைசி கால சபைகளுடைய அடையாளம் என்னென்றால் இப்படிப்பட்ட அடையாளங்களாலே நிரம்பி இருக்கிற சபை. සුද්ධාත්මන වහන්සේ කොහොමද මේක වළක්වන්නේ? சுத்த ஆவியானவரை தடை செய்கிற சபை. දැන් වැටියාමේ ලක්ෂණ මත 24 තියෙනවා. வீழ்ச்சியை குறித்து மத்தேயு 24 சொல்லப்படுகிறது. මත 24:10 24:10 ක්‍රිස්තු භක්තිකයෝ එකිනෙකා පාවා දෙලා එකිනෙකා එක්ක උදහස් වෙනවා. கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவருக்கொருவர் விரோதமாய் அங்கே செயல்படுவார்கள் சொல்லப்படுகிறது. පවුල්තුමා 2 තෙස්ලෝනි 2:4 පාවිච්චි කරන පදයම යේසුස් වහන්සේ මතෙව් 24:10 පාවිච්චි කරනවා. பவுல் அங்கே 2 தெசலோனிக்கர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற அதே வார்த்தையை மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அதே வார்த்தை தான் இருக்கிறது. මතෙව් 24:11 බොරු අනාගත වක්තෘවරු නැගිටලා සභාවේ බොහෝ දෙනෙක්ව මුලා කරනවා. மத்தேயு 24:11 சொல்றது அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். අපි මේවා ගැන ප්‍රීති වෙන්නේ නැහැ. නමුත් දේව වචනේ තියෙන එක වෙනකොට ඒක නෙමෙයි කියලා ආරුළු බුරුළු හිතලා වැඩක් නැහැ. ඒක තමයි මේ වෙන්නේ. எனவே இது நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுவதில்லை. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து அங்கே அலட்சியமாய் எண்ணுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. අපි ඒගොල්ලන්ව විවේචනය කරන්න ඕනේ නැහැ. නමුත් අපි බයින් වෙවුලලා අපි කරන්න ඕන එක කරන්න. நாங்கள் அவர்களை குறித்து குற்றம் சாட்டுவதில் பிரயோசனம் இல்லை. நாங்கள் செய்வதை பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் செய்ய வேண்டும். 24 මතෙව් 24:12 බොහෝ දෙනාගේ ප්‍රේමය අයිතුකම බොහෝ වෙන බැවින් බොහෝ දෙනාගේ ප්‍රේමය හීනමන්නේ. எனவே அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. ඉතින් අපි ඒ ගැන අපේ තරුණ පරම්පරාව එක්ක නිතරම උත්සාහයක් ගන්න ඕන. எனவே நான் நம்முடைய இளைய தலைமுறைகளோடு கூட ஒரு கூடிய முயற்சி எடுக்க வேண்டும். ඒ තරුණ අය තමුන්ගේ ජීවිතය එක එක දේවල් වලින් පුරවා තබන්න කැමති. வாலிபர்கள் எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையை வெவ்வேறான காரியங்களினாலே நிரப்பிக் கொள்றதுக்கு ஆர்வம் வாஞ்சியம் உள்ளவர்களாக இருக்கிறார். සභාවට හොඳ ප්‍රෝග්‍රෑම් එකක් තියෙන්න ඕන. ඒගොල්ලන්ගේ ජීවිතේ මොන වලින්ද පුරවන්නේ කියලා. சபைக்கு ஒரு சரியான நிலை இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நிரப்புவது என்று. ඒගොල්ලෝ සභාවට ඇවිල්ලා නිකන් ඉඳගෙන ඉන්න ලෑස්ති නැහැ. ඒගොල්ලන්ගේ අවශ්‍යයි ඒගොල්ලන්ගේ දේ කරන්න. அவர்கள் சபையில வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கிற அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் அவர்களுக்குரிய காரியத்தை செய்ய விருப்பம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். ඉතින් අපි ඒගොල්ලන්ට ගන්නන අවස්ථා සපයනම දෙවියන් වහන්සේ තුල ඒගොල්ලන්ගේ දේ කරන්න. எனவே நாங்கள் அவர்களுடைய தேவைகள் தேவனுக்குள் சந்திக்கப்படுவதற்கு ஏற்ற விதமாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ඒගොල්ලන්ගේ ස්මාර්ට් ෆෝන් එක බලලා එකිනෙකාට කතා කරනවට වඩා හොඳ දක්ෂ වේගවත් විනෝදජනක ආකර්ෂණීය ප්‍රෝග්‍රෑම් එකක් සභාවේ තියෙනවා. எனவே அவர்களுடைய அந்த ஸ்மார்ட் போனை குறித்து நாங்கள் பேசுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு ஏற்ற விதமாக அவர்களை மகிழ்விக்கிறதான ஒரு செயல் திட்டம் சபையில் இருக்க வேண்டும். ඒගොල්ලන්ගේ ප්‍රේමය හීන වෙන්න දෙන්න බෑ. அவருடைய அன்பு தணிந்து போவதற்கு இடம் கொடுக்க கூடாது. අපි දන්නමනේ යේසුස් වහන්සේ පිස සභාවට කිව්වා
ඔක්කොම ලෙඩ පටන් ගන්නේ පළමු ප්‍රේමය හීන වීමෙන්. எனவே நாங்கள் ஆதி திருச்சபையிலே பார்த்தோம், அங்கே எல்லா தீமைக்கும் காரணம் ஆதி அன்பை விட்டு விலகுவது என்று. වෙන වෙන දේවල් ආදේශ කරලා අපේ ළමයින්ගේ භක්තිය ඇදහිල්ල රැකගන්න බෑ. வேறு வேறு காரியங்களிலே ஈடுபட்டு எங்களுடைய பிள்ளைகளுடைய தேவ பக்தியை காத்துக்கொள்ள முடியாது. අපිට ඇදහිල්ලේ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ තීව්‍රතාවයක් තියෙන්න ඕන. එහෙම තමයි ශුද්ධාත්මයන් වහන්සේ නොපනත්කමේ අභිරහස වළක්වන්නේ. எனவே நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த, அதாவது ஆவிக்குரிய ஒரு தீவிர தன்மை இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுதுதான் நாங்கள் அங்கே கற்பனைகளை நிறைவேற்றாத காரிய ரகசியங்களை இருந்து நாங்கள் மீண்டு கொள்ளலாம். ඉතින් නොපනත්කමේ අභිරහසේ ප්‍රධාන ප්‍රතිඵලයක් තමයි අවසාන කාලේ ලෙව්දික සභාව. அந்த கற்பனைகளை கைக்கொள்ளாத நிலைமைதான் கடைசி சபையிலே அந்த லவோதிக்க சபையினுடைய நிலை. දන්නවා දෙක ස්ලෝනි දෙකේ හතේ කිව්වා ඒක වළක්වන කෙනෙක් ඉන්නවා ඒ තමයි ශුද්ධාත්මයන් වහන්සේ. இதை தடை செய்கிற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ප්‍රධාන වැඩේ තමයි ෆිලදෙල්ෆියා සභාව ගොඩනැගීම. பரிசுத்த ஆவியானுடைய மிக பெரிதான உத்தரவாதம் தான் பிலதெல்பியா சபையை கட்டி எழுப்புவது. ඔබට ඇත්තේ ස්වල්ප බලයක් කියලා. உனக்கு கொஞ்ச பலம் தான் இருக்கிறது. නමුත් මම ඔබට දොරටු විවර කරන්න. ஆனாலும் நான் உனக்கு வாசல்களை திறந்து கொடுக்கிறேன். පාතාලේ දොරටු වලට ඔබට විරුද්ධ වන්න බැරිය. பாதாத்தின் வாசல்கள் உனக்கு எதிராய் நிற்க முடியாது. එතකොට ලෝවට පැමිණෙන පරීක්ෂාවේ පෑන් මම ඔබ රැකගන්නේ. எனவே சோதனை பூமிக்குள்ளே வருகிற சோதனை காலத்திலிருந்து உன்னை நான் காத்துக்கொள்வேன். ලිදරව් තුනේ 10 මාගේ ඉවසීමේ වචනයෙන්ම ආරක්ෂා කළ හේයින් පොළොවේ වසන්නන් පරීක්ෂා කිරීමට මුළු ලෝකයේ පිටට පැමිණෙන්න තිබෙනා වූ පරීක්ෂාවේ පෑන් මම ඔබ ආරක්ෂා කරන්නේ. வெளிப்படுத்தல் 3:10 சொல்லப்படுது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியான பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ඒකෝර අපි ඇදහිල්වන්තයන්ටත් අපේ දරුවන්ටත් කියා දෙන්න ඕන මේ ඉරිදාවක් කර ඉරිදාවක් ඇදහිල්ල කරන එක විතරක් මදි. எனவே நாம் நம்முடைய ஜனங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு மறு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர்றதுனால எங்களை விசுவாசத்துங்களால காத்துக்கொள்ள முடியாது. පරීක්ෂාවේ පැය පටන් ගත්තම අපිට ඇදහිල්ලේ පැයක් ඕන. எனவே அங்கே சோதனையின் நேரத்தை நாங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது எங்களை விசுவாச நேரத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ඉස්සර නම් අපි උදේ ආඥා කරාට පස්සේ හැන්දෑවේ රෑ වෙනකන් ඉන්නවා දවසට ආපහු ආඥා කරනවා. எனவே முந்தைய நாட்களே நாங்கள் இரவு ஜெபத்தை ஜெபித்து விட்டு அடுத்த நாள் காலையிலே அடுத்த ஜெபத்துக்காக நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருந்த வாரம் நாட்கள். සමහර අය උදේට ආඥා කරන්නේ නැහැ. නැගිටලා දුවනවා වැඩට. ஆனால் ஒரு சிலர் காலையில எழுந்து ஜெபிப்பதில்லை, எழுந்து வேலைக்கு ஓடுகிறார்கள். ඉතින් අපි තීරණයක් ගන්න ඕන පරීක්ෂාවේ පැය පැමිණෙනවා කියන්නේ හැම පැයෙම දෙවියන් වහන්සේ එක්ක අපේ තිබෙනවා අය සහ වැය. எனவே சோதனையின் நேரம் என்று சொல்லுகிற அந்த சோதனை காலம் என்றது எப்பொழுதும் நாம் தேவனோடு கூட அங்கே மணித்தியாலத்துக்கு மணித்தியால நாங்கள் செயல்படுகிற விதத்திலே அது தங்கி இருக்கிறது. මට හැම පැයෙම මට ඉහලින් ලැබුණේ මොනවද ස්වර්ගයෙන් ලැබුණේ මොනවද මම ඒක බීදම් කරේ කොහොමද? ஒவ்வொரு மணித்தியாலத்திலும் பரலோகத்திலிருந்து எனக்கு கிடைத்தது என்ன, அதை நான் எப்படி செலவழிக்கிறேன் என்பதை குறித்து நான் மிகுந்த கவனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். එහෙම කාලයක තමයි අපි ජීවත් වෙන්නේ. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளேதான் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අන්තක්‍රිස්තු ක්‍රියාව වැඩි කරනකොට ඒ ශාන්ති නිකන් ඉන්නේ නැහැ. அந்த கிறிஸ்டின் காலம் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து சும்மா இருக்க மாட்டார். ස්වාමීන් වහන්සේ තම සෙනග එක්ක උන්වහන්සේගේ වැඩ වැඩි කරනවා. වැඩය. தேவன் தம்முடைய ஜனங்களோடு தன்னுடைய வேலையை அவர் ஆரம்பிக்கிறார். ඉතින් එලිදරව් 3:14 ඉඳලා 14 තිබෙනවා ලෙව්දික සභාවේ හැටි. எனவே வெளிப்படுத்தல் விசேஷம் 3:14 இருந்து 16 வரைக்கும் இருக்குது லவோதிக்க சபையை குறித்து.
නොපනත්කමේ අභිරහස්ස ඒ ප්‍රතිඵලයක් තමයි ලෞකික ස්වභාව. அதாவது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமனுடைய அந்த தன்மை தான் அங்கே லவதிக சபையினுடைய நிலைமை. එතකොට ඒ ලෞකික බහුතර ගෝලීය ස්වභාව අනිත් ආගම් එක්ක එක්කහුව වෙනවා. අර දේශපාලන ආර්ථික මුර්ගයාගේ වෛශ්‍ය වෙනවා. எனவே மற்றவர்கள் அங்கே அந்த வலுச்சற்பத்தின் அங்கே வேசித்தனத்தோடு கூட அவர்கள் அங்கே அரசியலுக்குள்ளும் அவர்கள் தங்களை ஆதிக்கம் செலுத்த முற்படுகிறார்கள். ඒක තමයි එළිදරව් දෙකේ එළිදරව් 17 වෙනි පරිච්ඡේදයේ තියෙන්නේ. இதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இது குறித்து சொல்லப்படுகிறது. එළිදරව් 17 වෙනි පරිච්ඡේදයේ තිබෙනවා තව අභිරහසක් වෛශ්‍ය ස්ත්‍රියගේ සහ මහා බබිලෝනිය අභිරහස. இன்னும் ஒரு ரகசியம் இருக்கிறது, விபச்சார ஸ்திரீயும் மகா பபிலோனுடைய கிரியைகளையும் என்று சொல்லி. හැබැයි දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. ஆனாலும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. අපි දන්නවනේ සුද්ධාත්මන වහන්සේ වළක්වනවා කියලා මේ අන්තක්‍රිස්තුගේ ප්‍රකාශ වීම. எனவே සුද්ධාත්මන වහන්සේ බල ගන්නනවා පිලදෙල්ෆියා සභාවට. எனவே எங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் இந்த அந்திகிறிஸ்துடைய கிரியைகளை தடை செய்கிறார் என்று. எனவே பிலதெல்பியா சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உந்துவித்தலை கொடுக்கிறார். එළිදරව් 3:7 வெளிப்படுத்தல் விசேஷம் 3:7 ඒ ස්වභාව ගැන කියනවා ඔබට ඇත්තේ ස්වල්ප ශක්තියක් කියලා. அந்த சபை பிலதெல்பியா சபை பார்த்து சொல்ற உனக்கு இருக்கும் கொஞ்சம் பலன் என்று சொல்லுகிறார். එහෙත් කිසිවෙකුට වසන්ට බැරි දොරක් මම ඔබට විවෘත කරන්න. ஆனாலும் ஒருவராலும் பூட்ட முடியாத ஒரு கதவை நான் உனக்கு திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ඒක තමයි මේ සුද්ධාත්මන වහන්සේගේ බලගැන්වීම සහ අන්තක්‍රිස්තුගේ නොපනත්කමේ අභිරහස අතර මහා සටනක් සිද්ධ වෙනවා. எனவே அங்கே தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றாத அந்த செயல்பாடும் அத்தோடு கூட அந்திகிறிஸ்துடைய இருவருக்கும் அந்த அந்த போராட்டம் தான் இந்த இந்த நிலையை காண்பிக்கிறது. එහෙම කාල වෙන සතවර්ෂවලක් තිබුණා. அப்படிப்பட்ட காலங்கள் முன்னைய தசாப்தங்களிலும் இருந்தது. සභාව හරියටම අසීරුවට පත් වුණ කාල දේශපාලන බලයයි ආගමික බලය එක්කහුව වෙලා සභාව නාස්ති කරන්න ඇවිත්. அப்படிப்பட்ட காலத்திலே அங்கே அங்கே அரசியல் செல்வாக்கும் மத செல்வாக்கினாலும் சபைகளை துன்புறுத்துற காலங்கள் ஆதி நாட்கள்ல இருந்தது. නමුත් ස්වාමීන් වහන්සේ තම සභාව රැකගත්තා. ஆனாலும் தேவன் தம்முடைய சபையை காத்துக்கொண்டார். එතකොට 2 තෙස්සලෝනි 2:3-4 කියුනේ. 2 தெசலோனிக்க 2:3-4 நாங்க வாசித்தோம். දැන් 2 තෙස්සලෝනි 2:9-12 තියෙනවා තව අන්තක්‍රිස්තුගේ වැඩ. 2 தெசலோனிக்க 2ஆம் அதிகாரம் 9-லையும் 10-லையும் இன்னொரு செயல் இருக்கிறது, அந்தி கிறிஸ்துவினுடைய செயல்பாடு. සත්‍යයට තියෙන ප්‍රේමය නැති වෙනවා. அங்கே சத்தியத்துக்கு இருக்கிற அன்பு அங்க இல்லாமல் போய்விடும். ඒ නිසා ශුද්ධාත්මන වහන්සේ බලවත් ලෙස ක්‍රියා කරනවා මේ කාලේ හැටි දන්න නිසා සත්‍යයට ප්‍රේමය සභාව තුළ නැවත වර්ධනය කරනවා. எனவே சத்தியத்தின் மீது உள்ள அன்பை இழந்து போகிறனாலே பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் அந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். එතකොට යකාගේ බොරු හාස්කම් වැඩි වෙන නිසා ශුද්ධාත්මන වහන්සේ ඇත්ත හාස්කම් වැඩි කරනවා. எனவே பிசாசு பொய்யான அற்புதங்களை செய்கிறபடினாலே ஆண்டவர் உண்மை உள்ள அற்புதங்களை செய்கிறார். උන්වහන්සේ ධර්මාක්‍ය දීමනාව වැඩි කරනවා. ஆண்டவர் அங்கே தீர்க்க தரிசன வரங்களை அதிகரிக்கிறார். දෙවනි තෙසලෝනි 2:9-12 තියෙන්නේ යකා කරන වැඩ. ඒකට විරුද්ධව සුද්ධාත්මන වහන්සේ වැඩ කරනවා. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9-லிருந்து 12 வரைக்கும் பிசாசுடைய கிரியைகள் சொல்லப்படுகிறது. அதற்கு விரோதமாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். යුද් 1:11 කියනවා. யூதா 1:11 வாசிப்போம். කායින්ගේ මාර්ගය. காயினுடைய வழிகளை குறித்து சொல்லப்படுகிறது. මේගොල්ලෝ වැඩි කරගන්න දේවල් කායින්ගේ මාර්ගය.
இது காயினுடைய வழிகளை குறித்து இவர்கள் இதை இதை அதிகரிக்கிறார்கள். யூதா 11 இருக்கிறது, 1:11. මොකද කායින්ගේ මාර්ගය? காயினுடைய வழிகள் எது? ඒවා භක්තික කෙනාගේ පූජාව පිළිගැනීම, දේව භක්තිකයාව හිංසා කිරීම, පීඩනයට පත් කිරීම, මරා දැමීම. அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களை தூசித்து அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை கொலை செய்து. ඔබ දැනටම අත්දැකලා නැත්නම් ඔබට අත්දැකින්න පුළුවන් වෙයි. ඔබ පිළිදෙල්ෆිය සභාවට නම් අයිති, ලෞකික සභාවේ අය ඔබට හිරිහැර කරනවා. நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே போகாவிட்டால் அங்கே இன்னும் அனுபவிக்கலாம். அந்த அனுபவத்துக்குள்ளே காணலாம். பிலதெல்பியா சபைக்கு விரோதமாக லௌகிகத்திலே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட விதத்தை குறித்து. ඉතින් යූද් පෙන්වා දෙනවා යූද් 2:11 කායින්ගේ මාර්ගයේ හැටි. எனவே யூதா 1 அதிகாரம் 11 வசனத்திலே காயினுடைய வழிகளை குறித்து அங்கே சுட்டி காண்பிக்கப்படுகிறது. ඊළඟට බාලාම්ගේ වරද. அடுத்தது பிளேயாமுடைய வஞ்சக செயல் என்று சொல்லப்படுகிறது. මොකද්ද බාලාම්ගේ වරද? பிளேயாம் செய்த அந்த தவறு என்ன? මුදලට සත්‍ය විකිණීම. சத்தியத்தை பணத்துக்கு வித்து விடுதார். එහෙම ගොඩාක් දේශකයෝ ඇති වෙලා තියෙනවා. அப்படி அநேக பிரசங்கியாளர்கள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள். ඒගොල්ලෝ පුදුම විදියට මිනිස්සු ආකර්ෂණය කරනවා. அவர்கள் ஆச்சரியமான விதத்திலே ஜனங்களை அங்கே தம்மசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். හැබැයි ඒවා අන්තක්‍රිස්තුගේ වැඩ. ஆனாலும் அவைகள் அந்தி கிறிஸ்துடைய கிரியைகள். බාලාම්ගේ වරද. அது பாலாமுடைய அங்கே வஞ்சக செயல்பாடு. තුන්වෙනි එක තමයි කෝරාගේ කැරලි ගැසීම. மூன்றாவது அங்கே கோராவின் எதிர்த்து பேசுற நிலைமை. ඉතින් අපි දන්නවා ඒ වගේ සැබෑ පූජක කැඳවීම නැතිව කැරලිකාර කමෙන් දැන් වහන්සේගේ පූජකයෝ වගේ නෙමෙයි ලෝකේ බලය ඇති ලෙස ක්‍රියා කරන අය. எனவே இவர்கள் உண்மையுள்ள ஆசாரியர்களைப் போல அல்ல, அங்கே உலகத்தின் ஆதிக்கம் உள்ளவர்களைப் போல இவர்கள் செயல்படுகிறார்கள். ඉතින් අපි ස්වාමීන් වහන්සේගෙන් ඉල්ලා සිටිමු ඒ අපොස්තලවරුන් සමග තිබුණු රාජකීය පූජක යෂ්ටිය සරයටිය අපෙන් නැති වෙන්න එපා කියලා. எனவே நாம் அந்த ராஜரீக ஆசாரியத்துவ நிலையை காத்து கொள்ளும்படி நாங்கள் செயல்படுவோம். ඉතින් පදමාලා කීපයක් පෙන්නුම් කරනවා සභාවේ වැටියාමත් ලෝකේ වැටියාමත් සමාන්තරව සිද්ධ වෙනවා. எனவே ஒரு சில வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கிறது உலகத்தினுடைய வீழ்ச்சியும் சபையினுடைய வீழ்ச்சியும் ரெண்டும் சமநிலையில இருக்கிறதை காண்பிக்கிறது. 2 தெசலோனி 2:6 සිට 8. 2 தெசலோனிக்கர் 2 6 வரைக்கும் வாசிங்க. நாங்கள் வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 6 வரைக்கும். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்கள். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ඔහු තමාගේම කාලයේදී එළිදරව් වෙන පිණිස දැන් වළක්වන්නේ කිමෙක්ද කියාත් නුඹලා දනිහුය. මක් නිසාද නොපනත්කමේ අභිරහස දැනටම ක්‍රියා කරන්නේය. නුමුත් තමා පහ කරනු ලබන තුරු දැන් වළක්වන්නා වූ කෙනෙක් සිටි. එවිට නොපනත්කම කරන්නා එළිදරව් වන්නේය. ස්වාමී යේසුස් වහන්සේ තමන්ගේ මුඛේ හුස්මෙන් ඔහු නසා තමාගේ ඊමේ ප්‍රකාශ වීමෙන් නාස්ති කරන්නසේක. ආමෙන්. ඒ සුද්ධාත්මන වහන්සේගේ ක්‍රියාව අන්තික්‍රිස්තු ඔළුව ඔසවනකොට. இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் பரிசுத்தாவியானுடைய நிலையிலே அந்தி கிறிஸ்துவானவர் தன்னுடைய தலையை உயர்த்துகிறார். එතකොට නොපනත්කම අභිරහස පරාජය කිරීමට සුද්ධාත්මන වහන්සේ ක්‍රියා කරන්නේ කොහොමද?
எனவே இந்த அந்தி கிறிஸ்துடைய செயல்பாட்டுக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவர் எவ்வளமாக செயல்படுவார்? මම මේකට පොඩි වගුවක් ටේබල් එකක් හදලා තියෙන මම ඒක එවන්නම්. இதற்கு ஒரு அட்டவணை செய்திருக்கிறது, அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். අන්තක්‍රිස්තු සහ නොපනත්කමේ ආත්මය මේ இது- සරණාගතයන්ව ඇති කරනවා, අනාථයන්ව ඇති කරනවා. ඒගොල්ලොම උසස් කරනවා. ඒගොල්ලන්ගේම හිතින් උසස් කරනවා. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியும் அங்கே கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத ஆவியும் என்ன செய்யறன்னு சொன்னால் அனாதைகளையும் அங்கே கீழ்ப்படியாதவர்களையும் உருவாக்குற நிலையை நாங்கள் காணலாம். 2 තෙසලෝනි 2 ලයිස්තුවේ තිබෙනවා. ඒ අන්තක්‍රිස්තු හැමතිස්සෙම ව්‍යාජ දේවල් කරනවා, රවට්ටනවා. ඒක ජය ගන්නට සුද්ධාත්මන වහන්සේ සත්‍යතාවේ ආත්මයන්ස අපි සමග ඉන්නවා. அந்த அந்தி கிறிஸ்துடைய அந்த கிரியைகளினாலே அவர்கள் எப்பொழுதும் அதுக்கு எதிராய் செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்பொழுதும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். අන්තක්‍රිස්තු ඌමනාවෙන් සභාවේ බෙදීම ඇති කරනවා. මනුෂ්‍ය උදහස් වෙනවා. නමුත් සුද්ධාත්මන වහන්සේ හැම කෙනෙක් එක ශරීරයකට බෞතිස්ම කරනවා. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் அங்கே தமக்குள்ளே ஒன்றாய் செயல்படும்படியாய் அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். වැඩි හරියක් ඇදහිලි සෑහෙන ගොඩක් ඇදහිලිවන්තයෝ තමන්ගේ හිතු මතයට ටෙලිවිෂන් එකේ ඔය රැස්වීම් බලනවා, එක එක දේශකයන් අහනවා. එතකොට බාස්ට ඇහුවම කියනවා නෑ ඉතින් අපි බලනවා, අපි ඉතින් කෝකත් බලනවා කියලා ඒගොල්ලෝ ඉරිදා රැස්වීමත් අත්හරිනවා. எனவே அவர்கள் டிவியிலே ஒரு சில காரியங்களை பார்த்து தங்களுக்கு இஷ்டமான காரியங்களை பார்த்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அங்கே ஞாயிறு ஆராதனை கூட தவற பண்றார்கள். හෙබ්‍රේය 10:26 කියනවා සමහරුන් වගේ එකට රැස්වීම අත්හරින්න එපා කියලා. அங்கே எபிரேயர் 10:26 சொல்லப்படுகிறது, சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் நினைச்சோம். ඉතින් අන්තක්‍රිස්තු මහා බබිලෝනිය නැමැති වෛශ්‍ය ස්ත්‍රියව රැස් කරනවා. அங்கே அந்தி கிறிஸ்துவானவன் மகா பபிலோனை போல அவன் செயல்படுகிறான். ඉතින් එලිතරව 17 තියෙනවා මේ මහා බබිලෝනිය රැස්වීම. வெளிப்படுத்தல் 14 அங்கே மகா பபிலோனுடைய கிரியை குறித்து சொல்லப்படுகிறது. මුර්ගයා තමයි දේශපාලන ආර්ථික රාජ්‍ය. வலு சிற்பந்தான் அங்கே உலகத்துக்குரிய ராஜ்யம். එයාගේ මනාලිය තමයි මේ වෛශ්‍යාස්ත්‍රිය නැමැති සර්ව ගෝලීය ආගම. இந்த விபச்சார ஸ்திரீ தான் அங்கே சர்வ உலகளாவிய ஆவியாய் இருக்கிறது. ශුද්ධාත්මන වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශුද්ධ මනාලියව එක්කහු කරනවා. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பரிசுத்த மனவாட்டியை ஒன்று சேர்க்கிறவராய் இருக்கிறார். එතකොට අපි කිව්වා නොපනත්කමේ අභිරහස පිරිහුණු ස්වභාවයක් එක්කහු කරනවා. இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் அங்கே கட்டளைக்கு கீழ்ப்படியாத அந்த ஆவிகள் உடையது அது நிரப்பப்படாத சபையா இருக்கிறது. ලෙව්දික සභාව පිරිහුණු ස්වභාවයක්. லவோதிக சபை அங்கே கலகமுள்ள ஒரு சபை. ඒක ගතිගුණ කියවනකොට හිතනවා මේක වුණේ කොහොමද ක්‍රිස්තියානි සභාවකට. இது எப்படி இதை வாசிக்கிற பொழுது எங்களுக்கு தெரியுது இது எப்படி நடந்திருக்கிறது, கிறிஸ்தவ சபைக்கு இது எப்படி நடந்ததுன்னு. අපි දන්නවා යම් වෙලාවකට පස්සේ ස්වාමීන් වහන්සේ අවවාද දීම තරවටු කිරීම අත්හරිනවා. எனவே நாங்கள் அந்த கண்டிக்கிற விஷயத்திலே அதை நாங்கள் அவர்களை கண்டிக்கிற பொழுது நாங்கள் அதை அந்த கண்டிப்பை அவர்களுக்கு செய்யாமல் தடுத்து விடுகிறோம். තියතීරා සභාවට කිව්වා මම පසුතැවෙන්ට ඇයට කල් දුන්න ඇය පසුතැවුණේ නැහැ. தியத்தீரா சபைக்கு சொல்லப்படுது, நான் மனம் திரும்பும்படி அவருக்கு காலத்தை கொடுத்தேன், ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி. ඉතින් මොනවද ශුද්ධාත්මන වහන්සේ කරන්නේ මේ
නොපනත්කමේ අභිරහස සභාව නාස්ති කරන්න ගන්න එක වළක්වන්න. எனவே இந்த சபையை தடுத்து நிறுத்தும்படி சபையிலுடைய கிரியைகளை ஸ்தபிதமடைய செய்கிற அந்த காரியத்திலே பரிசுத்த ஆவியான எவ்வண்ணமாய் செயல்படுகிறார். ශුද්ධාත්මන වහන්සේ පරවිය වගේ ක්‍රියා කරනවා. பரிசுத்த ஆவியானவர் அங்கே பறவையை போல கிரியை செய்கிறார். අන්ත ක්‍රිස්තුගේ ආත්මය කපුටුකාක් වගේ ක්‍රියා කරනවා. அந்தி கிறிஸ்து ஆவியானது அங்கே காகத்தை போல செயல்படுகிறது. ඉතින් ඔහොම ගොඩක් පෙන්වන්න පුළුවන් වෙන දේවල්. නමුත් ශුද්ධාත්මන වහන්සේ සභාව රැකගන්නත් ලෝකේ පුළුවන් තරම් දුරට එයා බලක්වනවා. එයා ඉන්නකම් සභාව උසවා ගන්නකොට එයා පොළොවෙන් යනවා. எனவே பரிசுத்த ஆவியானவர் அந்த கிறிஸ்துடைய கிரியைகள் பூமியை விட்டு அகன்று போகும்படியா மிகுந்த பிரயாணத்தோடு அங்கே செயல்படுவார். ඊට පස්සේ ඉස්සර පරණගිවිසුමේ වගේ විශේෂයෙන් දේවදූතයෝ ඇවිල්ලා දර්ශන දීලා ඕන ගැලවීම ඉෂ්ට කරන්න. எனவே பழைய ஏற்பாட்டு காலத்துல போல தேவதூதர்கள் வந்து அங்கே ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டிய தேவதூதர்களே செய்தி கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ඉතින් මේ ශුද්ධාත්මන වහන්සේගේ අවසාන කාලේ අපි ඉක්මනින් යේසුස් වහන්සේ කිව්වා වගේ රෑ පැමිණෙන බැවින් මේ දහවලේ ඉක්මනින් වැඩ කරගමු. எனவே இது இறுதி நேரமாய் இருக்கிறபடினாலே அங்கே வார்த்தை சொல்ற பிரகாரம் நாங்கள் அங்கே விழிப்புள்ளவர்களாய் இருப்போம். ඒතර යේසුස් වහන්සේගේ ඊමෙන් මේ අන්ත ක්‍රිස්තුව විනාශ කරනවා. எனவே இயேசுவானவர் அந்தி கிறிஸ்துவை இல்லாமலாக்குறவருடைய காலத்திலே ඉතින් අපිට කියලා තියෙනවා මේකට සූදානම් වෙන්නේ කොහොමද කියලා 2 තෙසලෝනි 13 සිට 14. 2 தெசலோனிக்கேயர் 13 இருந்து 16 வரைக்கும் இதற்கு நாம் எப்படி ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. ඉතින් පාවුල්තුමා කියනවා මම ඔබගේ ජේෂ්ඨයා නිසා ඔබගේ ඇදහිල්ල ගැන ස්තුති දෙමි කියලා. எனவே பவுல் சொல்றார், நான் உன்னுடைய மூத்தவராய் உன்னை இருக்கிறபடினால் உனக்காக நான் அங்கே தேவனை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ඉතින් අපිට ජේෂ්ඨයෙක් අවශ්‍යයි. අපි නෙමෙයි මදහත්කම් කරන්නා වූ අප ගැන දෙවියන් වහන්සේට ස්තුති දෙන්නා. எனவே எங்களுக்காக தேவனை துதிக்கிற நமக்கு மூத்தவர்கள் நமக்கு அவசியம். ඒකයි අපි අප්‍රේල් මාසෙත් 12 13 14 රැස් වෙනවා. 11 තමයි අපි එන්නේ. எனவே ஏப்ரல் மாதம் நாங்கள் 11ஆம் தேதி வருகிறோம். அங்கே 12 13 நாங்கள் அங்கே கூடுகிறோம். ඒ වගේම ධෛර්යය දෙන්න ඕන මේ අපේ බයිබල් කොලෙජ් එකට බැඳෙන්න ඔබගේ බාලයට. எனவே நீங்கள் உங்களுடைய இளம் பிள்ளைகள் எங்களுடைய வேதாம கல்லூரியிலே இணைந்து செயல்படும்படி அவர்களை தைரியப்படுத்த வேண்டும். අපේ ටැමිල් චර්චස් වලට එනවා බයිබල් කොලෙජ් එකකින් වන්නන්න ඒගොල්ලන්ගේ පාඨමාලාව ට්‍රේන් කරන්න. අප්‍රේල් எனவே நம்ம தமிழ் பகுதியில் பேசுறவர்களுக்கு வேதாம கல்லூரியில வேத பாடத்தை கற்பிக்க வருகிறார்கள். ඒ නිසා ඔබගේ සභාවල උනන්දු අයව එක්කගෙන එන්න අවශ්‍යයි. எனவே உங்களுடைய ஜனங்களை நீங்கள் ஆர்வத்தோடு அழைத்து வாருங்கள். ඔබගේම දරුවෝ එක්කගෙන එන්න නැත්නම් ඒගොල්ලන්ට තාත්තගේ අම්මගේ ඇදහිල්ල අමතක වෙයි. விசேஷமாய் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஏனென்றால் உங்க தாய் தகப்பனுடைய விசுவாசம் அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும். ඉතින් පාවුල්තුමා මේ සභාවට දෙන පළවෙනි ලක්ෂණය තමයි ඔහු විශ්වාසවන්ත ඇදහිලිවන්ත අපොස්තුලවරයා ලෙස ඒගොල්ලෝ එක්ක සම්බන්ධකම. எனவே பவுலுக்காக பரிசுத்த பவுல் தான் அங்கே ஆதித்திரிய முதல் அப்போஸ்தலரா இருக்கிறபடினாலே அவருக்காக நாங்கள் தேவனை துதிக்க வேண்டும். දෙක දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ තෝරා ගැනීම ඔහු නිතර නිතර ඔවුන්ට මතක් කරා. எனவே அவர்கள் தங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன என்பதை ஆண்டவர் எப்பொழுதும் அவர்களுக்கு ஞாபகத்தில் வைத்திருந்தார். ඉතින් අපි දන්නවා අපේ සභාවලට සෙනග එන්නේ දෙවියන් වහන්සේ තෝරාගෙන ගෙන අය. எனவே எங்களுக்கு தெரியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் கர்த்தர் நம்முடைய சபைக்கு அழைத்து வருகிறார். ඒක නිසායි අපි වෙන සභාවලින් සෙනග හොරකම් කරන්නේ නැත්තේ. எனவேதான் நாங்கள் வேறு சபைகளிலிருந்து ஜனங்களை அங்கே கொண்டு வருவதில்லை. තුන්වෙනි කාරණාව மூன்றாவது காரணம் අපිට පැරලල් ට්‍රැක්ස් දෙකක් තිබෙනවා රේල් පිලි දෙකක් සභාව ගෙන යන්න.
எனவே எங்களுக்கு நம்முடைய சபையை கொண்டு செல்வதற்கான 2 தண்டவாளங்கள் எப்பொழுதும் நமக்கு ஆயத்தமா இருக்கிறது. සත්‍යය තුළ අපේ ඇදහිල්ල තබා ගැනීම. சத்தியத்துக்குள் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். අනිත් රේල් පිල්ල තමයි ශුද්ධාත්මයන් වහන්සේ තුළ පරිශුද්ධ වීම. அடுத்த தண்டவாளம் தான் பரிசுத்த ஆவிக்குள் பரிசுத்தம் அடைதல். මේ දෙකම ලොකු වැඩ කොටසක්. இது 2ம் பெரிதான ஒரு வேலை திட்டம். ඉරිදා දේශනා කරාට විතරක් මදි. අපි නිරන්තරයෙන් බලන්න ඕන කුඩා කණ්ඩායම් තුලින් කනෙක්ටිව්ස් තුලින් කොහොමද මේ රේල් පීලි දෙක හොඳට මේන්ටේන් කරගෙන හැමෝගේම එන්ජිම මේව උඩ දුවන්න ඕන. அதாவது ஞாயிறு ஆராதனையில் மாத்திரமல்ல, சிறு குழுக்களாய் இவர்களை கட்டியெழுப்பி இந்த இயந்திரத்தை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பதை குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். පස්වෙනි කාරණාව අපි කරන හැම එකකින් ක්‍රිස්තුස් වහන්සේ මහිමයට පත් විය යුතුයි. 5வது காரியம், நாங்கள் செய்யற எல்லா காரியத்திலும் பரிசுத்த ஆவியான மகிமை அடைய வேண்டும்.